ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊருக்கு கிளம்பலான்னு கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் எங்கள் பாப்பா, திரும்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னா. ஏன் பாப்பான்னு, அப்பாவை தனியாக விட்டுட்டு வந்துட்டோங்கம்மா, நாளைக்கு அப்பாவுக்கு பர்த்டே, பர்த்டே அதுவுமா நம்ம தனியாக விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா. இல்லை பாப்பா, காலையில் நம்ம நேரமே வந்துடலாம், மருந்து ஊற்றுறோன்னா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருந்தேன். அப்புறம் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்திருந்தாங்க அவரை பார்க்குறக்காக. அப்புறம் அவங்க வந்துட்டு கிளம்புனதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு 6 மணி போல் தான் வீட்டிலேருந்தே கிளம்புனோம். கிளம்பும்போது அப்புறம் தங்கச்சி ஃபோன் பண்ணி மருதாணி கொஞ்சம் கொண்டு வாக்கா அப்படின்னு கேட்டிருந்தா. அப்புறம் அவளுக்கு மருதாணி பறிச்சுட்டு மிளகா கொஞ்சம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதும் இல்லை, சரி அம்மாவுக்கு கொஞ்சம் கொண்டு கொடுத்துடலான்ட்டு அதையும் பறிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் நைட்டு அங்கே என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, பாப்பாங்களாம் பூரி கேட்டிருந்தாங்க தங்கச்சி பொண்ணு. அப்புறம் எங்கள் பாப்பாவும் கேட்டிருந்தா. சரின்னு பூரி சுட்டு, நாளைக்கு மருந்து ஊற்றிட்டா சிக்கன் சாப்பிட முடியாது, கறி எதுவும் சாப்பிட முடியாதுன்ட்டு கொஞ்சமாக சிக்கன் எடுத்து கிரேவி பண்ணிக்கலான்ட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சோம். அப்புறம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா மருதாணிலாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம இங்கே இருந்தால் நம்ம பறித்து வைக்கிறதே இல்லை. சரி ஆளுக்கு கொஞ்சமாக மருதாணி வைக்கலான்ட்டு எல்லாம் வச்சுட்டு நைட்டு ஒரே அரட்டை அடிச்சுட்டு